இருக்கோம் சார். அங்கிள், ஸ்ரீதேவி குப்பம் மெயின் ரோடு அங்கிள். அப்படியே நேராக போ சந்தோஷ். லெஃப்ட் எடு, செகண்ட் ஸ்ட்ரீட்டில் 5ஆம் நம்பர் வீடு. தேங்க்யூ அங்கிள். டிரைவர், 2வது தெருவில் 5வது நம்பர் வீட்டுக்கு போ. சரிங்க சார். மாயா, ஃபோனை எடுத்து தொலை. அம்மா, வச்சுடு. கொஞ்சம் காலை பிடிச்சு விடு. ஸோ இப்போ என்ன பண்ணுறது? எடுமாயா, ஃபோனை எடுமாயா. சொல்லுங்க அங்கிள். மாயா, நீ எங்க இருக்க? வீட்ல தான். ஏ, என்னாச்சு? செல்வி எங்க இருக்கா? மாயா, மாயா இங்க தான் இருக்கா. ஐயோ, சந்தோஷ் இப்ப அவ வீட்டுக்கிட்ட தான் இருக்கான். அவளை தேடி தான் போயிட்டு இருக்கான். என்ன சொல்றீங்க? ஆமா மாயா, இப்பதான் அவன் அங்கிருந்து எனக்கு கால் பண்ணி அட்ரஸ் கேட்டான். நீங்க கொடுத்தீங்களா? ஆமா. ஏன் அங்கிள், லூசா நீங்க? நான் கொடுக்கலன்னா அவன் செல்வியோட அப்பாக்கு கால் பண்றேன்னு சொன்னான். அதனாலதான் கொடுத்தேன். அங்கிள், நீ பயப்படாத மாயா, நான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க என்ன பாத்துப்பீங்க? மாயா, அவ வீட்டு பக்கத்துல தான் நம்ம பசங்க இருக்கானுங்க. அவனுங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா சந்தோஷ 4 தட்டு தட்டி அவனை மயக்கமாக்கிடுவானுங்க. அங்க வேற ஏற்கனவே ரோட்ஸ் எல்லாம் பிளாக் ஆகி தான் இருக்கு. அவன் போறதுக்கு எப்படி ஒரு 10 நிமிஷம் ஆகும். அவனை தொட்டிங்க, அப்புறம் அவ்வளவுதான். நீங்க எதுவும் பண்ணாதீங்க, போன வைங்க, நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அம்மா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையே நீ தாண்டி. அம்மா, பால் போடுறல. எக்ஸ்கியூஸ் மீ, நானும் வரேன். தேங்க்யூ. ஐயோ, கரண்ட் கட் ஆயிடுச்சு மேம். ஐயோ, பவர் கட் ஆயிடுச்சே. லிஃப்ட்ல ஹெச்ஆர் மேடமும் தேவும் மாட்டிக்கிட்டாங்களே. சும்மாவே சலகம் கட்டி ஆடுவாங்க, இப்ப தனியா வேற மாட்டிட்டான். கேட்கணுமா? ஐயோ, காத்து வேற இருக்காது. கொஞ்ச நேரம் ஆனாலே மூச்சு முட்டுமே, வேர்க்குமே. பவர் வேற நம்ம பில்டிங்ல சீக்கிரம் வராது. இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும். நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒருவேளை தேவும் அந்த பேரலிகிட்ட வாங்கிட்டானா? 5 வருஷமா வேலை பார்க்குறேன், எனக்கு இந்த மாதிரி குடுப்பனை கிடைக்கலையே. தேவ் இன்னைக்கு சரா கிட்ட மாட்டின யாராதான். என்ன இப்படி ஆளுக்கு கிண்டல் அடிச்சு சிரிச்சிட்டு இருக்கீங்க? போய் யாராவது செக்யூரிட்டியை பார்த்து ஃபர்ஸ்ட் ஜெனரேட்டர் ஆன் பண்ண சொல்லுங்க. போங்க. ஏன் நீங்கெல்லாம் படிக்கட்டுல ஏறி போக மாட்டீங்களா? போங்க. ஏங்க, பவர் வந்துருங்க. வந்த உடனே நம்ம போயிடலாம். நான் என்ன வராதுன்னு சொன்னேன். சரிங்க. ஆனா வர வரைக்கும் நானும் நீயும் தனியா தான் இருக்கணும். இப்ப என்ன பண்றது?
ஐயோ லிஃப்ட்ல லைட்டு கூட எரியலையே. அதை விடு தேவ். சில சமயம் வாழ்க்கையில விளக்கு எரிஞ்சாதான் சந்தோஷம். ஆனா சில சமயம் வாழ்க்கையில விளக்கு அணைஞ்சாதான் சந்தோஷம். என் போதாத நேரம் டெய்லியும் படிக்கட்டில் தான் வருவேன் போவேன். இன்னைக்குன்னு பார்த்து இந்த பாலா போன லெஃப்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டேனே. இங்க பாரு, இப்போ 6 அடி கவிதையும் உன் எதிர்க்க வந்து நிக்குது. இப்போ என்ன பண்ண போற? பார்க்குறாரு. ஐயோ ஆண்டவா, எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சனோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. பயப்படாத தேவ், கான்ஃபிடென்ட்டா இரு. உலகத்துக்கே அணுகுண்டு போட்டாலும் அழியாத உயிரினு ஒன்று இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? யானை. நாட்டி, காக்ரோச், கருப்பான் பூச்சி. ஏன்னா அடாப்லிட்டி அப்படின்னா அது எந்த இடத்துக்கு போகுதோ அதுக்கேத்த மாதிரி மாறிடும். சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கும், விடவே விடாது. அதுதான் அதோட கான்ஃபிடன்ஸ். அத்தனோட கருப்பாம்பூச்சி அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணது. தாடி வச்சு டெடிபியருக்கு யூஸ் பண்ண தெரியலையே. நான் வேணா சொல்லி கொடுக்கவா? மேம் வேணாம் மேம், என்ன விட்டுருங்க மேம். ஏன் தேவ் என்னை பார்த்து பயப்படுற? இந்த ட்ரிபிள் எக்ஸ், என்னது? இந்த ட்ரிபிள் எக்ஸல் டபுள் எக்ஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம் மேம். என்ன தேவ், என்ன போய் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு? நான் உன் எக்ஸ் இல்ல, உன்னோட ஃபியூச்சர். இது விதியா இல்லை இந்த பீரங்கி செஞ்ச சதியா? ஒரு மாதிரியா பார்க்குறாளே. நான் என்ன பவுடர் போட்டிருக்கேன் தெரியுமா? லாவெண்டர். அது போட்டா கண்ணன் சும்மா பேபி மாதிரி சாஃப்டா இருக்கும். இந்த ஐ ஷேடோ, நெயில் பாலிஷ் இதெல்லாம் நான் போட்டாலும் என் இளமையை திரும்பவும் ஞாபகப்படுத்துறது நீதான். 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆக வேண்டியவளுக்கு இப்போதான் இளமை திரும்புது. ஏய் தேவதேவா, வெட்ட தவிர்த்து ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே இடத்துல 6 மணி நேரம் சந்தோஷமா எல்லா கஷ்டத்தையும் மறந்து ஜாலியா பேசக்கூடிய ஒரே இடம் எது தெரியுமா? லிஃப்டா? யூ நாட்டி காய், ஆஃபீஸ்டா. நான் டீசெண்டா யோசிச்சா நீ எனக்கு மேல யோசிக்கிற? திருடண்டா நீ. மனசுக்குள்ள ஆசை, வெளியில நடிப்பா. இல்ல மேம், சத்தியமா எனக்கு உங்களை பார்த்தா பயமா இருக்கு மேம். ஏன் ஏன் பயம்? எஜமானி. எஜமானியா? யார் எஜமானி? இங்க உன் அறிவுக்கு உனக்கு வேலை, என் அறிவுக்கு எனக்கு வேலை, அவ்வளவுதான். ஆமா, தனியா நான் உனக்கு ஒண்ணு காட்டணும்னு நினைச்சேன். இதுதான் சரியான நேரம், பாக்குறியா? ஐயோ காப்பாத்து கடவுளே.